அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 26/1/2026 வைகாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 10ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி ஒன்று கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் தற்போது குறையக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு செயல்களுக்கு நெருங்கியவர்களின் ஆதரவு சிறப்பாக இருந்து போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. ரிஷபராசி நேயர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கப்பெற்று பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்றாலும், 4இல் கேது 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பொதுவாக வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெற முடியும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் முடிந்தவரை வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் ஒரு சில ஆதாயத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 9இல் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் உழைப்புக்கான பலனை இன்றைய நாளில் நீங்கள் அடைய முடியும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அனாவசிய செலவுகள் ஏற்படலாம் என்பதால் ஆடம்பரத்தை சற்று குறைத்து கொண்டு சிக்கனத்தோடு செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சில விஷயங்களில் முடிவுகள் எடுக்கின்ற பொழுது ஒரு முறைக்கும் பல முறை யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பொதுவாக நிதானத்தோடு இருப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சந்திரன் 10இல் சஞ்சரிப்பதும் 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். குடும்ப ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய திட்டங்களை போட்டு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராசிக்கதிபதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஏற்றமிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறையும். அதிலும் குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் தற்போது விலகி மனநிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். சூரியன் செவ்வாய் 5இல் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது நல்லது. கணவன் மனைவி இடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும். ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் பொதுவாக எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. அதிலும் குறிப்பாக தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 7இல் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் தற்போது கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகி மனமகிழ்ச்சி ஏற்படும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி செவ்வாய் சூரியன் சேர்க்கை பெற்று 3இல் சஞ்சரிப்பதும் 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. நீங்கள் தொழில் முன்னேற்றத்திற்காக எதிர்பார்த்த உதவிகள் தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். இன்றைய நாளில் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பாகும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். ராகு 3இல் இருப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உறவினரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே,
ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் 3இல் சனி சஞ்சரிப்பது சிறப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு வக்ரகதியில் இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். சூரியன் செவ்வாய் 12 இருப்பதால் தேவையில்லாத நெருக்கடிகள் சில இருக்கும் என்றாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது உத்தமம். உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, அம்மன் வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரமாகும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது குறையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் தடைபட்டு வந்த சுபகாரியத்திற்கான முயற்சிகளை தற்போது மேற்கொண்டால் உறவினர்கள் மூலமாக ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.